மேக்ஸில் வந்து தேர்ட் கிளாஸ். தேர்ட் கிளாஸ் இப்போ என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா அல்ஜிப்ரா ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். என்ன ஃபார்முலா, காமன் ஃபார்முலா, இருக்கிற ஃபார்முலா நான் சொல்கிறேன், இல்லாத ஃபார்முலா நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் இருக்கிற பேசிக் ஃபார்முலா ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற ஃபார்முலா a plus b the whole square. என்ன எழுதுவீங்க? a square plus b square, இங்கே வந்து plus 2ab. சரிங்களா? அப்புறம் a minus b the whole square. ஃபார்முலா என்னது? a squared plus b squared minus 2a. அண்ட் இதெல்லாம் நோட்ஸ் அப்படியே எழுதிக்கோங்க. இந்த ஃபார்முலா கரெக்டாக எப்போ கேட்டாலும் சொல்லணும். ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நான் அப்ளை பண்ணுவேன். a squared plus b squared plus c squared 2ab 2bc 2ca. And another formula a plus b a minus b, that is equal to a square minus b square. Then another formula a plus b power 3, a plus b whole power 3 cube, a cube plus b cube plus 3ab of a plus b, a minus b the whole cube, a cube plus b cube minus 3ab of a minus b. And another formula a plus b the whole square minus a minus b whole square is equal to 4ab. And a plus b whole square plus a minus b the whole square is equal to 2 of a square plus b square. இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இது பேசிக் திங். அப்போ குவாட்ரடிக் ஈக்குவேஷன்னா என்னன்னா, இப்போ ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நமக்கு இது மாதிரி ஈக்குவேஷன் வரும். எப்படி வரும்னா 3t square 4t plus 8 is equal to 0 வரும். இது மாதிரி ஈக்குவேஷனாக வந்துட்டு உங்கள் டைம் கொஸ்டின் நீங்கள் டைமை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சரி, டி இஸ் டைம்னு வைங்கன்னா இப்போ டைமை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். இந்த நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு இதுக்கு வந்து குவாட்ரடிக் ஈக்குவேஷன். இப்போ இந்த ஈக்குவேஷனில் பவர் பாருங்க 2 இருக்கு. ஹையர் ஆர்டர் பவர் வந்து 2 வந்துச்சுன்னா இது வந்து குவாட்ரடிக் ஈக்குவேஷன். சரியா? இப்போ ரூட் எடுக்கணும். இதுக்கு நீங்கள் ஃபார்முலா மேக்ஸ் ஸ்டூடெண்ட் உங்களுக்கு தெரியும். we have a ரூட். அந்த ரூட் வேல்யூ வந்து 2 வேல்யூவாக இருக்கும். நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு எழுதுறேன். ax squared plus bx plus c is equal to 0. இங்கே x தான் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. சரியா? இப்போ நான் வந்து சால்வ் பண்ணும்போது ஆன்சர் அது ஃபார்முலா என்ன பண்ணுவீங்க? மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b squared minus 4ac divided by 2a. x கண்டுபிடிக்கணும். இந்த ஃபார்முலா குவாட்ரடிக் ஃபார்முலா. இது ஃப்ரீக்வெண்டா நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுல எது b எது a எது cன்னு தெரியணும். x ஸ்கொயர்டுக்கு பக்கத்துல இருக்கிற வேல்யூ தான் a, எக்ஸுக்கு பக்கத்துல இருக்கிற வேல்யூ தான் b. இப்ப தனியா ஒரு வேல்யூ இருக்கும் பாருங்க, அது வந்து கான்ஸ்டன்ட். சரிங்களா? இப்ப t ஸ்கொயருக்கு பக்கத்துல என்ன இருக்கு? 3 இருக்கா? 3 தான் a. t-க்கு பக்கத்துல 4 இருக்கா? அதுதான் b. இப்ப இது கான்ஸ்டன்ட். ஒரு சிங்கிள் நம்பரா இருக்கா? அது கான்ஸ்டன்ட் தான் 8. இது மாதிரி. ஸோ நமக்கு 2 குவாட்ரன்ட், பாசிட்டிவ் குவாட்ரன்ட் வரும், நெகட்டிவ் குவாட்ரன்ட் வரும். சரியா? அதில் 2ஆ பிரிக்கிறேன். பாசிட்டிவ் வேல்யூ நான் ஆல்ஃபான்னு வைக்கிறேன். மைனஸ் பி பிளஸ் minus b squared 4ac divided by 2a.
இப்போ பீட்டா என்னவா இருக்கும்? மைனஸ் வேல்யூவா இருக்கும். மைனஸ் பி மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac/2. பிளஸ் ஆர் மைனஸ் பிளஸ் வேல்யூ தனியாக மைனஸ் வேல்யூ தனியாக பிரிச்சுட்டு இப்போ ரெண்டு வேல்யூ வச்சுட்டு நீங்கள் வந்து ஃபைனல் ஆன்சர் ப்ரிடிக்ட் பண்ணிக்கலாம். விச் ஒன் இஸ் அ பாசிபிள் ஆன்சர். இப்போ டைம்னா ஆல்வேஸ் பாசிட்டிவாக வரணும். இப்போ டி சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ப்ளஸில் ஒரு வேல்யூ இருக்கும், மைனஸில் ஒரு வேல்யூ இருக்கும். மைனஸ் நம்ம இக்னோர் பண்ணுறது. இந்த ரெண்டு கோஎஃபிஷியன்ட் நீங்கள் ஆட் பண்ணால் என்ன வேல்யூ வருதுன்னு பாருங்க. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வருதுன்னு பாருங்க. ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா minus b plus root of b squared minus 4ac divided by 2a. ரெண்டையும் ஆட் பண்றேன். minus b minus b squared minus 4ac/2. சரியா? ரெண்டையும் ஆட் பண்ணும்போது ரெண்டையும் பிரிச்சுக்கலாம். பிரிச்சதுனாலயா எப்படி இதெல்லாம்? ஓ, இங்க பிளஸ் இங்க மைனஸ், மற்ற ரெண்டும் ஒரே டேர்ம் தான். மைனஸ் b/2a இங்க மைனஸ் b/2a ஒரே டேர்ம் தான் இருக்கு. பிளஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4e மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் மைனஸ் பி பை 2a இதை காமனாக எடுத்தா வருதுன்னு பாருங்க. ஸோ அப்படி எடுக்க வேணாம் நீங்க. சரி, ஒரு மறுபடியும் போயிடுவோம். minus b/2a plus root of b squared minus 4ac/2a. இங்க plus into minus 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 b/2a minus root of b squared minus 4ac/2. plus term minus term cancel. So நமக்கு என்ன இருக்கு? minus b/2a minus b/2a ரெண்டு தடவை வந்திருக்கா? இப்போ என்ன பண்ணிக்கலாம் நம்ம? 2 times of minus b/2. 2 cancel ஆகும். So minus b/a. இப்போ ஆல்ஃபா பிளஸ் பீட்டாக்கு நமக்கு வேல்யூ என்ன வருது? மைனஸ் b/a வருது. ரெண்டையும் ஆட் பண்ணா இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? இதெல்லாம் தேவைப்படும். அதுக்கு என்ன சொல்றேன், நம்ம ரெண்டையும் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். இப்போ ரெண்டையும் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணா நான் இப்போ ஒர்க் அவுட் பண்ண போறத நீங்க ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைட் பை 2. ரெண்டையும் ப்ராடக்ட்னா பெருக்கல். ரெண்டையும் பெருக்கிறோம்னா c/a. இது மாதிரி ரிசல்ட் வரும். ஓகேவா? இது ஒரு பேசிக் திங். அடுத்து நம்ம அதிகமாக ஃப்ரீக்வெண்டாக யூஸ் பண்றது வந்து பைனாமியல் தேற்றம். பைனாமியல் தேற்றம் யூஸ் பண்ணுவோம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது. இப்போ ஒரு வேல்யூ இருக்குங்க, 1 plus x the whole power n இருக்குங்களேன். இப்போ n இஸ் மேபி 10 பாசிட்டிவ் இன்டிஜரா இருக்கும். 10 or 20 30 வாட் எவர் பெரிய நம்பரா இருக்கும். இப்போ சால்வ் பண்றது சிரமமா இருக்கும். நான் எப்படி பிரிப்பேன்னா 1 plus nx plus n into n minus 1 divided by 1 factor. Sorry, 2 factor. 2 ஃபேக்டோரியல்னா என்ன அர்த்தம்னா 1 into 2 அர்த்தம். அப் டு 2 வரைக்கும் பெருக்கணும். 3 ஃபேக்டோரியல்னா 1 into 2 into 3. 4னா சரி, நீங்க மேக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. into x squared plus n into n minus 1 n minus 2 divided by 3 factorial into x cube plus and so on. இது மாதிரி ஒரு டேர்ம் வந்து பிரிச்சு எழுதணும். நீட்டை பொறுத்த மட்டும் இது ரொம்ப முக்கியமா, இது கரெக்டா கவனமா பார்த்துக்கோங்க. இப்போ இங்க பாருங்க, n வந்து பாசிட்டிவ் இன்டிஜரா இருக்கும். இப்போ n வந்து பாசிட்டிவ் இன்டிஜரா இருக்கும். இஃப் n இஸ் பாசிட்டிவ் இன்டிஜர், அதாவது +2 +3 +4. இஃப் n இஸ் பாசிட்டிவ் இன்டிஜரா இருந்துச்சுன்னா எனக்கு நம்பர் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் இருக்கு இல்லையா, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 1 2 3 பிளஸ் பிளஸ் போட்டு டேர்ம்ஸ் வருது இல்லையா, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எவ்வளவு வரும்னா we have நமக்கு மொத்தம் n+1 டேர்ம்ஸ் வரும். ஒருவேளை n வந்து பிளஸ் நம்பரா இருந்துச்சுன்னா, +3 +4 +5 இருந்துச்சுன்னா, இப்போ உதாரணத்துக்கு 5 அப்படின்னு இருந்துச்சுன்னா நமக்கு எத்தனை டேர்ம் இருக்கணும்? 6 டேர்ம் வரணும். 6 டேர்ம் வரும். இங்க டேர்ம் 1, இது டேர்ம் 2,
டேர்ம் 3 டேர்ம் 4 இது மாதிரி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போகணும். சரிங்களா? ஒருவேளை இந்த எண் வந்து ஒருவேளை எண் வந்து நெகட்டிவ் நம்பரா இருந்துச்சுன்னா, நெகட்டிவ் இன்டீஜர், நெகட்டிவ் நம்பர் அல்லது பின்னமா இருந்துச்சுன்னா, முழு நம்பரா இருக்கணும், இல்லைன்னா 0.5 இது மாதிரி இருந்துச்சுன்னா, சரியா? அப்ப நமக்கு எத்தனை டேர்ம் வரும்னா முடிவில்லா டேர்ம் வரும். அதாவது முடிவில்லா டேர்ம்னா இன்ஃபினிட்டி, எனக்கு இன்ஃபினிட்டி டேர்ம் வரும். இது மாதிரி வராது மேக்ஸிமம். இந்த செகண்ட் கேஸ்ல நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் கேஸ்ல நமக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ண யூஸ் பண்ணுவோம். சரியா? அடுத்து இன்னொரு முக்கியமான இதுதான் நான் அதிகமாக அப்ளை பண்ணுவோம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது. இஃப் ஒருவேளை எக்ஸோட வேல்யூ 1 விட மிக மிக கம்மியாக இருந்தால், ஒன்றை விட எக்ஸ் வேல்யூ 1 விட மிகவும் குறைவாக இருந்தால் என்ன பண்றது? அப்ப ஃபார்முலா நான் சிம்பிளிஃபை பண்ணிக்குவேன். எப்படின்னா, இப்போ உங்களுக்கு 1 பிளஸ் எக்ஸ் த ஹோல் பவர் n டேர்ம் வருதுன்னா, இதை எப்படி பிரிக்கலாம்னா 1 பிளஸ் nx, அவ்வளவுதான், வேற எதுவும் பண்ண வேணாம். 1 பிளஸ் nx, தட்ஸ் ஆல். 1 பவர் பிளஸ் எக்ஸ் ஹோல் பவர் மைனஸ் என்ன வந்துச்சுன்னா, எனக்கு இது ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது பைனாமியல் எக்ஸ்பான்ஷன், பைனாமியல் தேர்ம் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் என்னன்னா, we have 1 minus nx. 1 minus x whole power minus என்ன இருந்துச்சுன்னா நமக்கு என்ன வரும்? 1 minus minus n உள்ள கொண்டு வருவோம், into x வரும். ஸோ மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும். again 1 plus nx. இது மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு ப்ராப்ளம் நான் உங்களுக்கு சால்வ் பண்றேன். மேத்தமெட்டிக்கலா இது வந்து நான் ஒரு ப்ராப்ளமா சால்வ் பண்றேன். பட் எக்ஸாம்ல நமக்கு வந்து அன்பார்ச்சுனேட்லி நம்ம பிசிக்ஸ்ல வந்து இயற்பியல்ல ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இந்த மாதிரி டேர்ம்ஸ் மாட்டிக்கும். இப்போ 1001 ஹோல் பவர் 1/3 வரும்போது முழிக்க கூடாது. பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து அப்போ இதுக்கான ஆன்சர் எனக்கு தெரியணும். சரியா? நான் 1001 நான் எப்படி எழுதலாம்? 1001 நான் எப்படி எழுத போறேன்னா, 1000 பிராக்கெட் குள்ளார 1 பிளஸ் 1/1000 அப்படி எழுதலாமா? 1 பிளஸ் 1/1000 எழுதலாமா? இல்ல நீங்க சிம்பிளிஃபை பண்ணி பாருங்களேன். பிராக்கெட் குள்ள இங்க 1000 வெளியே இருக்கு. பிராக்கெட்டுக்கு சிம்பிளிஃபை பண்ணுங்க. 1000 பிளஸ் 1 1001 பை 1000 மாறும். இந்த 1000 கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு என்ன இருக்கு? 1001 இருக்கு. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. அப்போ நான் 1001 நான் இப்படியும் எழுதலாம். ஸோ நமக்கு என்ன வேணும்? 1001 பவர் 1/3க்கான ஆன்சர் வேணும். ஸோ 1001 நான் எப்படி எழுதியிருக்கிறேன்? மாற்றி எழுதியிருக்கிறேன். எப்படி? 1001 பவர் அடுக்கு 1/3 நம்ம 1000 பிராக்கெட்டுக்குள்ளார 1 பிளஸ் 1/1000 அடுக்கு 1/3. சரிங்களா? இதை எப்படி பிரிக்கலாம்? 1000 அடுக்கு 1/3 இன்ட்டு 1 பிளஸ் 1/1000 அடுக்கு 1/3. இப்படி பிரிக்கலாம் இல்லையா? பவர் ரெண்டையும் நான் பிரிச்சுக்கிறேன். ஏபி பவர் எக்ஸ்னா நான் எப்படி எழுதலாம்? அதை ஏஎக்ஸ் பிஎக்ஸ் பிரிச்சு அதுவும் இல்லையா? அது மாதிரி தான். இப்போ ஏபி பவர், இப்போ 2 டேர்ம் இருக்கு இல்லையா? 2 டேர்முக்கு பவர் வந்து ஒரே பவர் தானே. சரி, இது கிடையாது, இப்படி வராது. இந்த டேர்ம் நான் இப்படி பிரிச்சு அதுதான் பேசிக் மேக்ஸ் தான். சரி, இப்போ 1000 பவர் 1/3 என்ன வருதுன்னு பாருங்க. பவர் 1/3. அப்போ 1000 தான் பிரிக்க, 3 ஈக்குவல் நம்பரை பிரிக்க பாருங்க. 10 × 10 × 10 இப்படி பிரிக்கலாம் இல்லையா? பவர் 1/3னா 3 ஈக்குவல் பகுதியாக பிரிச்சுட்டு அது ஒரு பார்ட்டு வெளியே எடுக்கணும், அவ்வளோதான். 1000 பவர் 1/3னா 1000 3 ஈக்குவல் பார்ட்டாக பிரிங்க. அதில் ஒரு வெளியே எடுத்துக்கோங்க. அதான்
இப்போ 10 பவர் 1000 பவர் 1/3னா நமக்கு 10 ஆன்சர் இன்ட்டு 1 பிளஸ் 1000 எப்படி எழுதலாம்னா 0.001 எழுதலாம் பவர் 1 கரெக்டா. ஸோ நம்ம இந்த டேர்முக்கு மட்டும் பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் அப்ளை பண்ணிக்கோங்க. வெளியே 10 இருக்கு. 1 பிளஸ் இந்த நம்பர் இருக்கு இல்லையா, திஸ் டேர்ம் திஸ் இஸ் வெரி லெஸ் தென் 1. அப்புறம் என்ன பண்ணலாம், 1 பிளஸ் என்ன உள்ள கொண்டு வந்துருங்க 1/3 இன்ட்டு 0.001. கிளியராமா? அப்போ இதை ஷார்ட் அவுட் பண்ணுங்க, இதை ஷார்ட் அவுட் பண்ணிருங்க, ஆன்சர் வந்துடும். பிராக்கெட்டுக்குள்ளார 1 பிளஸ் 0.001/3 எவ்வளோன்னு பாருங்க. 0.001/3 கால்குலேட்டர் தான் யூஸ் பண்ணணும். வெயிட், நீங்களாம் கால்குலேட்டர் யூஸ் பண்ணக்கூடாது, நீங்களாம் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க, கரெக்டாக அடிக்கணும் சின்ன பிள்ளைங்களாம், சரியா? 3 இஸ் 0.30 வருது. 0.00033 வருது. இது போகுது. ஸோ ஃபைனல் எப்படி வரும்? 10 உள்ள பெருக்குங்க, 10 பிளஸ் மறுபடியும் இதை 10 பெருக்குங்க, 10 பெருக்கும்போது 0.0033. ஆட் பண்ணுங்க, 10 பிளஸ் 10.0033. இப்போ நம்ம வந்து 1001 பவர் 1 அடுக்கு 1/3 வெளியே கண்டுபிடிச்சிட்டோமா? ஒரு ஈஸியான மெத்தட் யூஸ் பண்ணி, பைனாமியல் தியரம் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து ஒரு ஈஸி ட்ரிக்ஸ், ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். நான் உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், ஏன் இதை யூஸ் பண்றேன், எப்படி யூஸ் பண்றேன், ஏன் எதுக்குன்னு விவரமா சொல்றேன். சரியா? சரி, ஓகே. காப்பி பண்ணிட்டீங்களா? சரி, இப்போ இன்னொரு ப்ராக்டிக்கலான ஒரு கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன். G dash equal to GR square divided by R plus H the whole square. இது ஃபார்முலா, சரியா? டினாமினேட்டர்ல R plus H whole square இருக்கு. ஒருவேளை H வேல்யூ வெரி 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 லெஸ் தென் R அப்படி இருந்தா நமக்கு G dash வேல்யூ என்னவா இருக்கும்? இதுதான் கொஸ்டின், சரியா? இப்போ நமக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணி அப்ளை பண்ணணும். இப்போ முதல்ல G dash வேல்யூ கண்டுபிடிக்க போறேன். G R square divided by R plus H the whole square. இப்படி இருக்கா? நான் எப்படி எழுதுறேன்னா G divided by R divided by R plus H the whole square மாத்துறேன். இது கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுங்க. R by R plus R by H the whole square வரும். R by R 1 வருமா? இப்போ G 1 plus R by H whole square. தென் இது ரீஅரேஞ்ச் பண்ணணும். எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணணும்னா, டேர்ம் அப்படியே கீழே கொண்டு வந்தீங்கன்னா இப்படி ஒரு 1 plus H by R வரும். whole square. கிளியரா இருக்குப்பா? இல்ல நான் அப்படியே கீழே கொண்டு வரேன். இந்த மொத்த டேர்மே நான் கீழே மாத்துறேன். இப்போ உதாரணத்துக்கு இதை எக்ஸ்பேண்ட் இது எப்படி எழுதுவீங்கன்னா H பிளஸ் R பை ஹெச்னு எழுதலாமா? சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா இதை நான் வந்து 1க்கு கீழே கொண்டு வரும்போது நான் எப்படி எழுதுனா 1 கீழ் H டிவைட் பை H பிளஸ் Rன்னு எழுதுவேன். இது மேல வரும்போது எப்படி வரும் உங்களுக்கு? H பிளஸ் R பை Hன்னு வந்துருமா? இது வந்து 1 கீழ் மாத்துவோம். இப்போ 1 கீழே மாத்தும் போது H பை H 1 வரும், H பை Rன்னு மாறிடும். சரியா? மேக்ஸ் தான். இப்ப we have a term
இன்னும் அதை சிம்பிளிஃபை பண்ணணும். நான் பர்பஸாக எல்லாமே பண்ணுறேன், புரியுதுங்களா? இப்போ என்ன எப்படி எழுதலாம்? ஜி மேலே வந்து 1 இருக்கு, 1 ஸ்கொயர் இஸ் 1, 1 பிளஸ் ஹச் பை ஆர் த ஹோல் ஸ்கொயர். பிரிச்சுக்கலாமா? இப்போ 1 பிளஸ் ஹச் பை ஆர் மேலே கொண்டு வாங்க. ஜி இன்ட்டு 1 பிளஸ் ஹச் பை ஆர் மேலே கொண்டு வந்தா பிளஸ் 2ங்கிறது மைனஸ் 2 மாறும். ஹியர் நம்ம என்ன சொல்லியிருந்தாங்க? h is very 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 less than r. சரிங்களா? h is very 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 less than r இருந்தா h by r is less than 1 மாறி. h by r வந்து less than 1 இருந்துச்சுன்னா நம்ம பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் அப்ளை பண்ணிக்கலாம். என்ன பண்ணீங்க? 1 minus 2 உள்ள கொண்டு வந்துறீங்களா? minus 2x by r. ஸோ g dash இது மாதிரி கொண்டு வந்துட்டேன். இது இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன். இதெல்லாம் பார்த்துக்கணும். ப்ராப்ளம் சால்வ் பண்ணது யூஸாக இருக்கும். அடுத்து வந்து எலிமெண்டரி ட்ரிகனாமெட்ரி. ட்ரிகனாமெட்ரி பேசிக். இப்போ நான் இன்டெப்த் எதுவுமே போல உங்களுக்கு, சரிங்களா? பேசிக் தான் சொல்லிட்டு இருக்கேன். நார்மலா ஆங்கிள் நீங்க மெஷர் பண்றது எப்படி மெஷர் பண்ணணும் அப்படின்னா, இது வந்து சென்ட்ரல் பாயிண்ட், ஆரிஜின். பாகியமானி நம்ம இப்படி வச்சிருப்போம். நல்லா நீங்க ஸ்கூல் 10th வந்து நான் திங்க் பண்ணி பாருங்க. பாகியமானி இப்படி இருக்கும். நம்ம ரீடிங்னா லெஃப்ட் சைட்ல இருந்து எடுப்போம், சரிங்களா? இங்க வந்து 0 டிகிரியா இருக்கும். இங்க வந்து எவ்வளவு இருக்கும்? 90 டிகிரி. இங்க வந்து 180 டிகிரி. ஸோ நான் மெஷர்மெண்ட் வந்து கிளாக் வைஸ் எடுப்பேன். சாரி, ஆன்டி கிளாக் வைஸா? இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ். இப்ப நான் இந்த டைரக்ஷனை மெஷர் பண்ணேன்னா அது வந்து பாசிட்டிவ் ஆகும், சரியா? இந்த டைரக்ஷன்ல கிளாக் வைஸ் மெஷர் பண்ணா நெகட்டிவ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ரீடிங் எப்படி வேணாலும் மெஷர் பண்ணலாம். நான் பாகியமானி வைக்கிறேன். இங்க ஒரு வேல்யூ இருக்கு. நான் வேல்யூ மார்க் பண்றேன். மார்க் ஒரு பார்ட்டிகல் இங்க இருக்குன்னு வைங்களேன். இந்த பார்ட்டிகளோட பொசிஷனை மார்க் பண்ணுங்க. இதுதான் பொசிஷன் வெக்டர். பொசிஷன் வெக்டர் வந்து எவ்வளவு ஆங்கிள் பார்த்தா 30 டிகிரின்னு சொல்றேன். 30 டிகிரி எப்படி மெஷர் பண்ணிக்கணும்? கிளாக் வைஸ் இங்கேருந்து 30 டிகிரி. இது கிளாக் வைஸ். இப்போ இது பாசிட்டிவ் 30 டிகிரி. சாரி, இது ஆன்டி கிளாக். இது கடிகார சுற்றுக்கு எது சுற்று. இதே நான் இப்படியும் மெஷர் பண்ணலாம். இது வந்து 0 டிகிரியா? இது எவ்வளோ? 90. இது 180. இது 270. ஃபுல் ரவுண்ட் எடுத்துச்சா 360. இங்கேருந்து மெஷர் பண்ணா 30. இங்கேருந்து மெஷர் பண்ணா எவ்வளோ வரும்? 330 வரும். இந்த திசையில் கடிகார திசையில் வந்து கோணத்தை நான் அளந்தேன்னா மைனஸ் போட்டுக்கிறேன், நெகட்டிவ் ஆங்கிள் போட்டுக்கிறேன். உதாரணத்துக்கு இங்க ஒரு பார்ட்டிகல் இருக்கு. இந்த ஆங்கிள் நான் மெஷர் பண்ணணும். இந்த ஆங்கிள் நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, இப்போ 0 டிகிரியா? நான் கடிகார திசையில் மெஷர் பண்றேன். இப்போ நான் ஃபார் சே இது வந்து 45 டிகிரி, நெகட்டிவ் 45 டிகிரின்னு சொல்லுவேன். கோணத்தை திசையை பார்க்கணும். மெஷர் பண்ற திசையை பாருங்க. கடிகார சுற்றுக்கு எதிர் திசையில் நீங்க வந்து கோணத்தை அளந்தீங்கன்னா அது வந்து பாசிட்டிவ். கடிகார திசையில் கோணத்தை அளந்தீங்கன்னா அது வந்து நெகட்டிவ். கிளியரா இருக்கப்பா? அடுத்து ரேடியன் என்னன்னு பார்க்கணும்ப்பா. ரேடியன் ஆங்கிளையும் ரேடியன் நீங்க கன்வெர்ட் பண்ணணும், சரிங்களா? ஆங்கிள் வந்து ரேடியன்ல மெஷர் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு வந்து நம்ம ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ற ஒரு ஃபார்முலா. ஃப்ரீக்வெண்டா ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா. இப்ப நமக்கு ஒரு வட்டப்பாதை இருக்கு. இங்க ஒரு புள்ளி எடுத்துக்கோங்க. இங்க ஒரு புள்ளி ஏ எடுத்துக்கோங்க.
புள்ளி பி இருக்கு எடுத்துக்கோங்க. புள்ளி ஏல இருந்து புள்ளி பிக்கு ஒரு துகள் டிராவல் ஆகி போகுதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்ப புள்ளி ஏல அந்த புள்ளியின் நிலை வெக்டர் நம்ம கணக்கு எடுப்போம். இது வந்து நிலை வெக்டர், இது வந்து நிலை வெக்டர். அதாவது வட்டப்பாதையில போகும்போது ரேடியஸ் வந்து உங்களுக்கு 6 இருக்கும் இல்லையா? இந்த ரேடியஸ் உங்களுக்கு எப்பவுமே மாறாது, ஆரம் மாறாது. இங்கேருந்து இந்த புள்ளி ஏழு புள்ளி பிக்கு பயணிக்கும் போது இந்த இது வந்து என்னோட வளைவின் ஆரம். வளைவின் ஆரம்னா கர்வு. இது வந்து வளைவு. இந்த ஆறுங்கிறது வளைவின் ஆரம். சரியா? இந்த ஏபி ரெண்டு புள்ளிக்கு இடைப்பட்ட கோணம் வந்து தீட்டா. என்ன கேட்பாங்கன்னா வளைவின் நீளம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. வளைவின் நீளம்னா ஒண்ணும் இல்ல, இந்த லென்த் ஏல இருந்து பி, இந்த ஆர்க், இந்த கருவோட நீளம் கேட்குறாங்க. இந்த கருவோட நீளம்னா எஸ்ஏபின்னு வைக்கிறேன், அல்லது எல்ஏபின்னு வச்சுக்கோங்க. அந்த வளைவின் நீளம் சீக்கிரம் என்ன வரும்னா இந்த ரேடியஸ் இன்ட்டு அந்த கோணம், இது ரெண்டு பெருக்கணும்னா வளைவின் நீளம் கிடைச்சிரும். சரிங்களா? அப்ப இந்த கோணம் சீக்கிரம் உங்களுக்கு என்ன வரும்? L/R வரும். இந்த கோணம் வந்து இப்ப டிகிரில இருக்காது, ரேடியன்ல இருக்கும். உங்க தமிழ்ல ரேடியனுக்கு எனக்கு அர்த்தம் தெரியவில்லை. ஸோ இங்க என்ன ரேடியன் சொல்லுவோம், ரேடியன். சரிங்களா? நான் அடுத்த கிளாஸ் தமிழ் என்னன்னு சொல்றேன். அது டிகிரியில இருக்காது. இப்ப ரேடியன் என்ன, இப்ப அந்த கருவு நீளத்துக்கான ஃபார்முலா தான் R இன்ட்டு தீட்டா. ரேடியஸ் இன்ட்டு ரெண்டு அந்த தீட்டா எவ்வளவு கோணத்தை உருவாக்குது, இது ரொம்ப முக்கியம். இந்த ஃபார்முலா அதிகமா யூஸ் பண்ணுவேன். சரிங்களா? சரி, இப்ப வந்து நான் என்ன பண்றேன்னா, இப்ப நான் ஒரு துகள் எடுத்துக்கிறேன். துகள் வட்டப்பாதையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. புள்ளி ஏழு ஆரம்பிச்சு அப்படியே சுத்துது. ரிவால்வ் இன் சர்க்கிள். கொஸ்டின் இதான். அப்ப உங்களால வந்து வளைவின் ஆரம் எந்த பகுதிக்கு வேணாலும் கண்டுபிடிச்சிட முடியும். அந்த கருவின் நீளம் கண்டுபிடிச்சிட முடியும். கருவின் நீளம் R இன்ட்டு தீட்டா, உங்களுக்கு தெரியும், இது பண்ணிடலாம். இப்ப 0 டிகிரில ஆரம்பிச்சு ஏன்ற புள்ளி ஆரம்பிச்சு திருப்பி ஏன்ற புள்ளிக்கு வந்துருக்கு. அப்ப என்ன, அது முழு வட்டமா சுத்திடுச்சு. இப்ப முழு கோணம் ரவுண்ட் அடிச்சிச்சா, அப்ப 360 டிகிரி ரவுண்ட் அடிச்சிருச்சு. அதுல வந்து இந்த டிகிரி வந்து 360 டிகிரி நான் வந்து எதுக்கு மாத்த போறேன்னா ரேடியனுக்கு மாத்த போறேன். இந்த 360 டிகிரியை நான் வந்து 2πன்னு சொல்லுவேன். சரியா? அதாவது 2π ரேடியன் இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி. இது பேஸ் ஃபார்முலா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அப்ப 1 ரேடியன் இஸ் ஈக்குவல் டு 360/2π எவ்வளவு வருது? 180/டிகிரி. சரியா? ரேடியன் வந்து டிகிரிக்கு மாத்திரம். ஆர் 1 டிகிரி இஸ் ஈக்குவல் டு இங்க இருந்து கொண்டு வாங்க மேல 360 டிகிரி. என்ன அர்த்தம்பா? 1 இன்ட்டு 360 டிகிரி தட்ஸ் ஆல் இஸ் ஈக்குவல் டு 2π ரேடியன். இது பேஸ் ஃபார்முலா. அப்ப 1 டிகிரி இஸ் ஈக்குவல் டு என்ன வருது? 2π/360 ரேடியன். அப்ப எவ்வளவு வருது? π/180 ரேடியன். ரெண்டு ஃபார்முலா முக்கியம். டிகிரி டு ரேடியன், டிகிரி இருந்து ரேடியனுக்கு மாத்துறது, ரேடியன்ல இருந்து டிகிரிக்கு மாத்துறது. இது ரெண்டையும் பார்த்துக்கோங்க. இப்ப ஒரு ரேடியனோட கோணம் எவ்வளவு? ஒரு ரேடியனின் கோணம் எவ்வளோ அதை கண்டுபிடிக்கணும் இல்லையா? அது என்ன பண்றேன்னா 2 இன்ட்டு π ரேடியன் இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி. 1 ரேடியன் இஸ் ஈக்குவல் டு 360/2π. இப்போ ஒரு ரேடியனுக்கு கோணம் எனக்கு தெரியணும். இப்போ பைக்கு பதிலாக என்ன பண்ணுவோம்னா
3.14 போட்டுக்கலாம். சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ஒரு ரேடியன் என்பது எனக்கு எவ்வளவு வரும்னா 57.3 டிகிரி. இது ரொம்ப முக்கியம். ஒரு ரேடியனின் அளவு 57.3 டிகிரி. 57.3 கோணம். கிளியரா இருக்காமா? ஓகே. அது மாதிரி கோட்டர் கார் பகுதி என்பாங்க. உங்களுக்கு கோட்டர்னா மேக்ஸ்ல வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஜியோமெட்ரி தான் வாக்கியமானி வைப்போம். ஆதி புள்ளியை கணக்கு எடுத்துக்கோங்க. இது வந்து நம்மளுடைய ஆதி புள்ளி. இங்க வந்து என்ன ஆகுதுன்னா இது வந்து 0 டிகிரி. இது வந்து எவ்வளோ 90 டிகிரி, 180 டிகிரி, 270 டிகிரியா. இது வந்து 4 கார் பகுதியா பிரிக்கலாம். முதல் கார் பகுதி, இது வந்து இரண்டாவது கால் பகுதி, இது வந்து மூன்றாவது கால் பகுதி, இது வந்து நான்காவது கால் பகுதி. சரியா? முதல் கால் பகுதியில அனைத்து கோணங்களும் பாசிட்டிவ். அனைத்து கோணங்கள்னா சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டா. அது முதல் கோணத்துல முதல் கார் பகுதியில சைன் தீட்டாவும் பாசிட்டிவா இருக்கும், காஸ் தீட்டாவும் பாசிட்டிவா இருக்கும், டான் தீட்டாவும் பாசிட்டிவா இருக்கும். இரண்டாவது கால் பகுதியில சைன் தீட்டாவும் கொசிகன் தீட்டாவும் பாசிட்டிவா இருக்கும். மூன்றாவது கால் பகுதியில நல்லா நோட் பண்ணிக்கோங்க, டான் தீட்டாவும் காட் தீட்டாவும் பாசிட்டிவ். நான்காவது கால் பகுதியில எகெயின் என்ன வருது, காஸ் தீட்டாவும் சீக்கன் தீட்டாவும் பாசிட்டிவா இருக்கும், பாக்கி எல்லாமே மைனஸா இருக்கும். இப்ப வந்து ஆங்கிள் வந்து கொஸ்டின்ல 120 டிகிரி அப்படின்னு கொடுக்குறான்னு வைங்களேன். கோணம் வந்து 120 டிகிரியா இருந்துச்சுன்னா சைன் 120 பாசிட்டிவா இருக்கும். ஆனா காஸ் 120 என்னவா இருக்கும், நெகட்டிவா இருக்கும். புரியுதா? சைனை தவிர பாக்கி எல்லாமே நெகட்டிவ். கிளியராமா? சரி, இப்ப லிமிட்ஸ், அதாவது சைன் தீட்டாவோட மேக்சிமம் வேல்யூ என்னவா இருக்கணும், சைன் தீட்டாவோட மீ பெரு மதிப்பு மீ சிறு மதிப்பு சுழியம். இது எப்போ வரும்னு தெரியும். பாருங்க, ஒரு முக்கோணத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னா இது தீட்டா, எது இது ஆப்போசிட் சைடு, இது ஆப்போசிட் அட்ஜசன்ட் ஏடி, ஹைபார்டன்ஸ் ஹெச்ஓ. சரிங்களா? இப்போ சைன் தீட்டாவோட ஃபார்முலா இருக்கும், சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை ஹைபார்டன்ஸ். ஸோ இங்க சைன் தீட்டாவில் ஓகே நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இந்த ஆப்போசிட் சைடு இருக்கு இல்லையா, இந்த ஆப்போசிட் சைடு எப்போதுமே எப்படி இருக்கும்னா ஹைபார்டன்ஸ் சைடோட கம்மியா தான் கடனா இருக்காது. அப்ப மேல இருக்கிற பகுதி வந்து வேல்யூ வந்து கம்மியா இருந்துச்சுன்னா சைன் தீட்டாவோட வேல்யூ வந்து 1 லெஸ் தென் 1 தான் இருக்கும். நெவர் கிரேட்டர் தென் 1. இது 1 விட அதிகமா இருக்காது. சரியா? ஏன்னா இப்ப சைன் 0 வேல்யூ என்னன்னு பாரு சொல்லுங்க. சைன் 0 வேல்யூ 0. சைன் 90 வேல்யூ வந்து 1. சைன் 180 0. சைன் 270 -1. சைன் 360 0. இப்ப சைனோட வேல்யூ எப்படி மாறுதுன்னு பாருங்கப்பா. சைன் வேல்யூ இஸ் சேஞ்சிங். இந்த 1ல இருந்து -1க்குள்ள மட்டும்தான் இருக்கும். புரியுதுங்களா? கிளியராமா? சொல்லுங்க.
அதே தான், எதிர்பக்கம் பை கர்ணம். எதிர்பக்கம் பை ஆமா, எதிர்பக்கம் பை கர்ணம். சரியா? சைன் தீட்டாவோட வேல்யூ உங்களுக்கு எதுக்குள்ள லைஸ் பிட்வீன் ஒன்னுக்குள்ள தான் இருக்கும். 0லேருந்து 1, 1 மைனஸ் 1லேருந்து 0, 0லேருந்து -1, 0. இது 1 -1 1 -1 மாறி இருக்கும். காஸ் தீட்டா வேல்யூ கான்ட்ராஸ்டா எழுதுங்க. இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். காஸ் 0 1, காஸ் 90 0, காஸ் 180 -1, காஸ் 270 0, again cos 360 1. இப்ப இந்த காஸ் தீட்டா சைன் தீட்டா டான் தீட்டா எது வந்தாலுமே அந்த வேல்யூ வந்து 1லேருந்து -1க்குள்ள மாறிக்கிட்டே இருக்கும். அது ஆங்கிளை பொறுத்து அதை நம்ம பார்த்துக்கலாம். சரியா? இப்ப ட்ரிகோனோமெட்ரியில இருக்கிற ஃபார்முலா முக்கியம்பா. சைன் தீட்டா காஸ் தீட்டா டான் தீட்டா. ஒரு முக்கியமான ஆங்கிள் 0 டிகிரி 30 டிகிரி 37 டிகிரி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் வந்து ஃப்ரீக்வெண்டா கேட்டது, அதனால எக்ஸாம்ல கேட்டது. 45 53 டிகிரி எக்ஸாம்ல கேட்டது அடிக்கடி. 60 டிகிரி 90 டிகிரி. நீங்க 37 53 படிச்சிருக்க மாட்டீங்க. sin 0 is 0, sin 30 1/2, sin 45 1/√2, sin 60 √3/2, sin 90 1. இதுக்கு அப்படி ரிவர்ஸா எழுதுங்க. sin 90க்கு என்ன இருக்கோ அதை வந்து cos 0 எழுதுங்க. 1 √3/2 1/√2 1/2 0. அப்படியே பெரட்டி எழுதுங்க. 1 இங்க வந்துடும், √3/2 இங்க வந்துடும், 1/√2 அப்படியே இருக்கும், 1/2 0. சரியா? sin by cos tan. அப்ப 0/1 is 0. இதை டிவைட் பண்ண என்ன வருது? 1/√3 வரும். இதை டிவைட் பண்ண 1, இதை டிவைட் பண்ணா √3, இதை டிவைட் பண்ண இன்ஃபினிட்டி. sin 37 நல்லா நோட் பண்ணிக்க. இதெல்லாம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நான் யூஸ் பண்ணிக்கணும். 3/5. சரியா? cos 37 4/5. ரெண்டு டிவைட் பண்ணிக்கோங்க. tan 37 3/4. இதுக்கு அப்படியே உல்டா பண்ணிக்கோங்க. இங்க 4/5 வரும், இங்க 3/5 வரும், இங்க 4/3. சரியா? இந்த டேபிள் கரெக்டா காப்பி பண்ணிக்கப்பா. சரியா? நம்ம ஆங்கிள் வரைக்கும் முடிச்சிருக்கோமா? நாளைக்கு வந்து கிராஃப் ஃபங்க்ஷன் பார்த்துக்குவோம். சரி, இதை க்ளோஸ் பண்ணிக்கோமா? டைம் இருக்குங்க, அடுத்த கிளாஸ் 7 மணிக்கு இருக்கு. சரி, ஓகே, இதோட கம்ப்ளீட் பண்ணிக்குவோம். டுமாரோ ஸ்டார்ட் வித் சைன் ஃபங்க்ஷன் கொசைன் ஃபங்க்ஷன். நாளைக்கு முடிஞ்சிருப்பா ஃபண்டமெண்டல் மேக்ஸ். சரிங்களா? ஓகேப்பா. ஓகே, நைட்டு தான் பண்ணுவேன். நைட் ஆயிரும்.